ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேசிங் பீஸ்ட். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே விலாக் மாதிரி எடுக்கலான்னு பார்த்தோம். நான் வேலண்டைன்ஸ் டே விலாக் இவ்வளோ சோதனையாக போகணும்னு நான் நினச்சி பார்க்கல. அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்ட் டேஸில் வந்து நம்மளுடைய 10hour வீடியோஸ் போடவே இல்லை. அதுக்கான முக்கியமான 2 காரணம் இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து இவங்க தான் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு. ஸோ அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்து நம்ம டயரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே ஃப்ளாட் ஆகி நிற்குதா, அதுதான் ஒரு பெரிய ரீசன். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரீசன் டயர். ஆனால் வந்து நான் என்ன நினச்சேன்னா, டயர் வந்து லேட்டரான தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், இன்னும் ஒரு 1000 kilometers வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து பெரிய பிரச்சனையே எனக்கு ஃபஸ்ட்டு பிரேக் பேடு தான் இருந்தது. அந்த 2வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா வந்து நான் எடுத்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட 4 months ஆகுது. ஆனால் நான் வண்டி ஓட்டுனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 months தான். ஏன்னா நான் 1 month கிட்ட நான் ஊரில் இல்லை. ஸோ இந்த 3 monthsல வந்து எனக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3300 தான் ஓடி இருக்கு. கரெக்டாக ஃபினிஷ். அதாவது அவ்வளோதான் ஓடி இருக்கு, இன்னும் ஓடுன்ற கான்செப்டே இல்லை. 3300 ஃபினிஷ். ஆனால் 3000 இருக்கும்போது எனக்கு பிரேக் பேட் அவுட். ஸோ வந்து ஃப்ரண்ட் பிரேக் பேட் நான் சொல்ல வருது. ஃப்ரண்ட் பிரேக் பேட் அவுட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா ஃபுல்லாக போயிடுச்சு. நான் வந்து வெறும் ரியர் பிரேக் பேட் வச்சு தான் லாஸ்ட்டாக ஒரு ரைட் போயிட்டு வந்தேன். ரியரில் போயிட்டு வரும்போது டயர் இன்னும் ஒரு 1000, அதாவது 3000 இருக்கும்போது இன்னும் ஒரு 1000 kilometers ட்ராவல் ஆகும்னு பார்த்தேன். 1000 kilometers சுத்தமாக போகல. நமக்கு வந்து ஒரு 300 kilometers, அதாவது 280-290 kilometers டயரும் போயிடுச்சு. அதாவது அந்த த்ரெட்டும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு க்ளோஸ் ஷாட்டில் காட்டுறேன். அண்ட் என்னன்னா, அந்த த்ரெட்டு தெரிய வந்து ஆக்சுவலாக பாண்டிச்சேரி போயிட்டு ரிட்டன் வரும்போது வந்து அதாவது நம்ம ரைடு போயிட்டு ரிட்டன் வரும்போது, ரைட்லேருந்து திரும்பி வரும்போதே வந்து நமக்கும் சென்னைக்கும் வந்து அரௌண்ட் 160-180 kilometers இருந்தது. இந்த ட்ராவல்ஸ் அதாவது ரிட்டன் ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த த்ரெட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த த்ரெட்டு தெரியுதே சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக தான் ஓடிட்டு வந்தோம். ஓடிட்டு வந்து நான் வீட்டுக்கிட்ட வரும்போது நம்ம தேனாம்பேட்கிட்டே, தேனாம்பேட்லேருந்து எங்கள் வீடு வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே அரௌண்ட் ஒரு 10 kilometers டிஸ்டன்ஸ் வரும். அந்த டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து காற்று இறங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த த்ரெட்டு தெரிஞ்சு. ஸோ நான் அப்படியே பொறுமையாக நம்ம ஓட்டிட்டு வந்துடலாம் வந்து நம்ம காற்று ஸ்லோவாக தான் இறங்குச்சு. அதனால தான் வந்து பொறுமையாக ஓட்டிட்டு வந்து நான் வண்டி நிறுத்திட்டேன். ஆல்மோஸ்ட் 2 weeks வண்டி நிற்குது. இன்னும் வந்து அதுக்கான ஃபர்தர் ப்ராசஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன். பெரிய விஷயம் என்னன்னா, நான் பிரேக் பேடு தான் ஃபஸ்ட்டு போயிடுச்சு, கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் பிரேக் பேடோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 25,000. அதாவது ஷோரூமில் நான் கேட்டப்போ பிரம்போ பிரேக் பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வந்து வருது. 2 பிரேக் பேட் மாற்ற வேண்டியது இருக்கும் ஃப்ரண்ட் வீலுக்கு மட்டும். ஏன்னா 2 டிஸ்க் இருக்கிறதுனால. அது நம்ம எடுத்து வித்தின் 3 monthsல, அதாவது பிரச்சனை வரும்னு தெரியும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குன்னு தெரியும், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே இருக்குன்றது எதிர்பார்க்கவே இல்லை. பிரேக் பேட் வந்து 25,000 சொல்லிட்டாங்க. ஸோ பிரேக் பேட் 25,000 சொல்லிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் மாற்ற முடியும். அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி நம்மளோட 2 வண்டி, அதாவது 390 அண்ட் R15 வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைமில் இதுவும் வந்துருச்சு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக மாத்திரம் பொறுமையாக ஓட்டிக்கலாம். அந்த ரைடு கம்பல்சரி போக வேண்டியதாக இருந்தது. அதனால தான் வந்து ரியர் பிரேக் யூஸ் பண்ணி போயிடலாம். ரியர் பிரேக்லேயே போயிட்டு வந்தாச்சு. இதில் தான் பார்த்தீங்கன்னா டயரை ஃபுல்லாக போயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு டயர் ஆகும்னு. இதுல என்ன விஷயம்னு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க இது எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலி வண்டியில இருந்து ஏதோ ஒரு சின்னதா ஒரு மைன்யூட்டா சத்தம் வர மாதிரி இருந்தது. ஓகே, அந்த நாய்ஸ் வரவோ இவருக்கு அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது. அது நீங்க நார்மலா கேட்டீங்கன்னா உங்களுக்கு காதுல விழாது. ரொம்ப லைக் உட்கார்ந்து கவனிச்சாதான் அதோட சவுண்ட் நம்மளுக்கு கேட்கும். சரி, அது என்னவா இருக்கு, ஒருவேளை பிபிஎஃப் பண்ணும்போது அது ஏதாச்சும் கழட்டி மாட்டும் போது ஏதாச்சும் நட் போல் லூஸ் ஆயிடுச்சா, இல்ல என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் இவர் காமிக்க போனாரு. ஸோ நாங்க அதுக்காக தான் போனோம். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்ல ஒர்க் பண்றவங்க பிரேக் பேடை பார்த்துட்டு, இல்லை என்னன்னா, அது காட்ட போனப்போ வந்து நான் தான் சொன்னேன் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மைன்யூட்டாக நாய்ஸ் வந்தது. எதனா பிரேக் பேடில் நடுவில் மாட்டினா சவுண்ட் வரல, அந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் பார்த்தேன். வாஷ் பண்ணி எனக்கு சவுண்ட் வந்தனால தான் சரி ஓகே பிரேக் பேட் போயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இருந்தாலும் இன்னும் கொஞ்சமாச்சு லைஃப் தருமான்றதுக்காக தான் கேட்டேன். அவங்க பார்த்த உடனே இல்லை பிரேக் பேட் ஃபுல்லாக போயிடுச்சு. அதான் இதுக்கப்புறமும் நாங்கள் அந்த பிரேக் பேடை யூஸ் பண்ணுவோம், மாற்றலை அப்படின்னா அந்த பிளேட்டை, அது என்ன சொல்லுவாங்க, டிஸ்க் பிளேட் வந்து போயிடும், அந்த பிளேட் போயிடும். நாங்கள் இப்போ பிரேக் பேட் 25,000. ஓகே, அதுவே கொஞ்சம் பெரிய அமௌண்ட், ரொம்பவே பெரிய அமௌண்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பிளேட் போச்சுன்னா 1,00,000 ரூபாய்க்கு மேலே நம்ம செலவு பண்ணுற மாதிரி. ஒரு சைடு வந்து 60,000, ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 1,20,000 வரைக்கும் செலவு பண்ணோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், வண்டி எடுக்கவும் முடியாது. அப்புறமா டயர் பார்த்தாரு. ஆக்சுவலி அன்னைக்கு சர்வீஸ் சென்டர் போகிறதுக்கு முன்னாடியே தான் நான் டயரை பார்த்து கேட்டேன்னா, டயர் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்கே, ஓடுமா அப்படின்னு சொல்லும்போது இவர் என்கிட்ட சொன்ன, இல்லை அதெல்லாம் இன்னும் ஒரு 1000 kilometer ஓடும் அப்படின்னாங்க. சரி ஓகே, ஓடும் போல அப்படின்னு சொல்லி விட்டோம். அதில் வந்துட்டு சர்வீஸ் சென்டருக்கு போனதுக்கு அப்புறம் டயரை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 1000 kilometers ஓடும், அதுக்கப்புறம் நீங்கள் டயர் மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னா. சரி ஓகே, 1000 அவங்க சொன்னதால தான் சரி இவர் வந்துட்டு அந்த சண்டே ரைடுக்கே போனார்.
அவர் ஸோ அது ஆனால் போயிட்டு வரும்போது நான் போகல அந்த ரைடுக்கு. எனக்கு கால் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி டயர் வந்துட்டு உள்ளே அந்த ஸ்ட்ரிங்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, காற்றுலாம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, டயர் இதாகிடுச்சா. இப்போ இதே நமக்கு முன்னாடி லைக் ஆர்சியாக இருக்கட்டும், R15 இருக்கட்டும், அதுக்குமே நிறைய செலவாயிருக்கு. ஆனால் அதில் வந்துட்டு இவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தின்னு. எனக்கும் தெரியும், ஆனா இவ்வளோ ஜாஸ்தியா இருக்கும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ்வளவு சீக்கிரம் வந்துரும். இது இன்னொரு விஷயம். நான் என்ன யோசிச்சேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 6-7 months இருக்கு டைம், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி. ஏன்னா எனக்கு பைக்ஸ் பத்தி அவ்வளவு நாலேஜ் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அவ்வளோ காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம், அதை வந்துட்டு ரொம்ப நாள் உழைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நான் வாங்கினேன். பட் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா வேர் அண்ட் டயர்லயே அது இதாயிடும்ன்றதுக்காக அது எனக்கு அந்த இது என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு பிரேக் பேட் ஒரு 25,000 அண்ட் டயர் சரி எவ்வளோப்பா இருக்கும் டயர் ரேட்டுன்னு சொல்லி இது பண்ணா 60,000 70,000. இல்ல ஆக்சுவலா டயர்ஸ் வந்து 40லயும் இருக்கு, அதாவது 40,000லயும் இருக்கு, 35 38 ப்ளஸ் வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து 65-70 வரைக்குமே இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டயர் வேணும்னு பார்த்தேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்தது வந்து சாஃப்ட் காம்பனண்ட், ஓகேவா, RS11 வந்திருக்கு பிரிட்ஜ்ஸ்டோன். ஸோ நான் வந்து எதிர்பார்த்தது பெரிலியில் தான் மாற்ற வேண்டியதாக இருந்தது. ஸோ என்னென்னா பெரிலி டயர்ஸ் மாற்றும் போது எனக்கு என்னென்னா பெரிலியில் வந்து 3 வேரியண்ட் இருந்தது. அதாவது ரோசோ 4, அதாவது கரண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரோசோ 4 கோர்ஸா, சூப்பர் கோர்ஸா V4. ஸோ இந்த மாதிரி 3 வேரியண்ட் இருந்தது. எனக்கு என்னென்னா சூப்பர் கோர்ஸா போகணுன்னு ஆசை, நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரும்னு. ஆனால் திருப்பி இதே மாதிரி 3,000 4,000லேயே முடிஞ்சிருச்சுன்னா சும்மா எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபுல்லாக அவ்வளோ நம்ம வந்து பேர் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்ம எடுக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோன்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வேறு நம்ம வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் நம்மளுக்கு வந்து செலவு அதிகமாக வச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு தான் வந்து சரி. அது இல்லாமல் அந்த டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 65, அரௌண்ட் 60-65 அந்த ரேஞ்சில் வருது. நம்ம கம்மி பண்ணாலுமே அரௌண்ட் 55 அந்த அளவுக்காச்சும் வந்துடுது. அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப நார்மலாக ரோட் யூஸ் மாதிரி வாங்கிடுவேன். ரோசோ 4ன்றது ரோட் யூஸ். ஸோ மிட் வேரியண்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு ரோசோ ஃபோக்கோஸாக்காக ஆர்டர் பண்ண பார்த்தேன். ஆனால் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ இன்னமும் அந்த டயர்ஸ்க்காக தேடிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்கு, இந்த டயர் மாற்றாமல் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா வந்து இருக்குது ஸ்டோர்ஸ்லலாம் என்னென்னா உங்களுக்கு ஓல்டு இயராக கொடுக்குறாங்க, அதான் பிரச்சனையே. அது ஓல்டு இயராக இருந்ததுன்னா நமக்கு என்னென்னா அந்த சாஃப்ட் காம்பனண்ட் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால வந்து நம்மளுக்கு அதுவும் சீக்கிரமாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இப்போதைக்கு அந்த டயர் ப்ராசஸ் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஓகே. இப்போ எனக்கு மைண்டில் வந்துட்டு இப்போ ஓகே, இப்போ நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை, இல்லை நம்ம வண்டி எடுக்க முடியாது, வீட்டில் தான் இருக்கும். வீட்லேயே எடுக்காமல் விட்டாலுமே வண்டி வந்துட்டு இட் வில் நாட் லைக் நல்லது இல்லை, வண்டி கெட்டு போயிடும் சீக்கிரமா. இதில் இன்னொரு கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு இப்போ நீங்களே பார்த்துப்பீங்க, நீங்களே நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி, ஏன் நீங்கள் நிறைய வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க, வண்டியில் ட்ராவல் பண்ணி நிறைய விளாக்ஸ் போடுங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் போடாததுக்கே நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் டயரும் பிரேக் பேடும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேயா, இப்போ இந்த இதை நான் கால்குலேட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு நாங்கள் பிரேக் பேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி அட்லீஸ்ட் மாற்றணும்ல. இந்த மாதிரி ஓட்டினா, அதாவது நான் ரொம்ப சிட்டி யூஸ் பண்ணதுனால தான் இப்படி. நம்ம ரொம்ப சிட்டி யூஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா பெட்டர். அப்படி பார்த்தா கூட 1 இயர் இல்லையா, 1 இயரில் வந்து அரௌண்டு ஒரு 3 வாட்டி கண்டிப்பா, மினிமம் 2 டைம்ஸ் கண்டிப்பா, 2 to 3 டைம்ஸ் கண்டிப்பா பிரேக் பேட் மாத்தணும். டயர் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டி அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மாத்துற மாதிரி ஆயிடும்ல. ஆமா, 2 வாட்டி மட்டும் மாத்துறதுக்கு ஆயிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, 2 வாட்டினா டயருக்கு மட்டுமே நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1.2 lakhs ஸ்பெண்ட் பண்ணோம். அது இல்லாம இந்த பிரேக் பேடுக்கு ஆமா 60,000 ரூபாய் 2 வாட்டி மாத்துறோம்ல. அதுக்கப்புறம் இந்த பிரேக் பேட் அதுன்னு சொல்லிது. அது இல்லாம இது வந்துட்டு ஜெனரல் சர்வீஸ் விடணும், வேற ஏதாச்சும் பிரச்சனை வரும், இன்சூரன்ஸ் வரும். சோ அப்ப இந்த டயரை வந்துட்டு இந்த வண்டியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 2 to 3 லட்சம் ரூபாய் கிட்ட இந்த வண்டிக்கு வந்துட்டு செலவாகுது. அப்போ எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்படியே ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயம். இவரை பிடிச்சி நான் வந்துட்டு எப்படி சொல்றது, கத்துனேன். ஏன்னா இவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, வண்டி வாங்கினதுல இருந்து ஓட்டுறதுக்கு இவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏன் சான்ஸ் கிடைக்கலன்னா டைம் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டா இருந்தது. நிறைய பேர் கேட்கும் போது கூட அவர் தான் சொல்லிப்பாங்க, டைம் இல்லை ரைட்லாம் போறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் இவர் இந்த வண்டி எடுப்பாரு. ஓகேங்களா. ஸோ சிட்டிக்குள்ளேயே ஓட்டுறதால என்ன ஆகும்னா
இப்போ சிட்டியில் வந்துட்டு இப்போ இந்த வண்டி வந்துட்டு நல்லா ஸ்பீடாக போகிற ஒரு வண்டி. நம்மளால இந்த சிட்டியில் வந்துட்டு அதோட ஃபுல் பொட்டென்ஷியலை பார்க்க முடியாது. கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக போகணும் அப்படின்னா நடுவில் ஏதாச்சும் வண்டி வந்துடும், நம்ம பிரேக் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பிரேக் வந்து நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டியில். அது யூஸ் பண்ணியே இந்த பிரேக் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் பேட் வந்துட்டு தேஞ்சு போச்சு. ஸோ அதுதான் நான் வந்துட்டு இது அப்படியே எப்படி சொல்கிறது, எங்க 2 பேர் கூட ஏதாவது சண்டே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு, நீ பேசாம வண்டியே எடுக்காத, நீ எடுக்கிற மாதிரி இருந்தா வாரத்துக்கு ஒரு நாள் ஈஸியா இருக்கு போறியா, ஏதாச்சும் ஒரு ஹைவேல போயிட்டியா, ஓட்டிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துரு, சும்மா சும்மா இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ மற்ற 2 வண்டிங்களுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு வண்டிக்கு எக்ஸ்பென்ஸ் பண்றதுக்கும் 3 வண்டிக்கு வச்சு எக்ஸ்பென்ஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி இல்ல. இவரு கிட்ட சொல்றாரு வண்டிங்கன்னா அப்படிதான் இருக்கும், வண்டினா அப்படிதான் ரிப்பேர் ஆக தான் செய்யும், அதை ரிப்பேர் பண்ணணும் தான், அதை நம்ம ஓட்டுறோம்ல இப்படி அப்படின்னு. என்ன நான் அதோ இது இந்த வண்டி வாங்குறது பேசாம ஸ்கூட்டியே வாங்கிட்டு இருக்கலான்ற மாதிரிலாம் எனக்கு வந்துட்டு மைண்ட் வந்துட்டு அவ்வளோ இதாயிடுச்சு. பட் ஓகே, இப்போ என்ன பண்ண முடியும், வாங்கியாச்சு, ஆசைப்பட்டு வாங்கியாச்சு, இப்போ பண்ணிதான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்மளுக்கு ஐடியாவே இல்லாமல் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுல்ல, இது இவ்வளோ இப்படி ஓட்டினா இந்த மாதிரி ஆகுதுன்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு ஐடியா கிடையாது இவ்வளோ எக்ஸ்பென்சஸ், ஐ மீன் இவ்வளோ சீக்கிரம் ஆகும் அப்படின்றது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஐடியா வந்துடுச்சுல்ல, ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்து யூஸ் பண்ணணும், லைக் தேவைப்படுறதுக்கு மட்டும் எடுத்து சும்மா எடுத்து ஓட்டாம. இல்லை ஆக்சுவலாக என்னன்னா இந்த இந்த கண்டென்ட், அதாவது இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, நானும் வந்து இதை பற்றி நான் அவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஓகேவா. ஆனால் வந்து எல்லாருமே அடுத்தடுத்து ஆகிற பிரச்சனையை வந்து எடுத்து பேசினது கிடையாது. டயர் போயிடுச்சு, டயர் மாற்றணும், இது போயிடுச்சு, அது போயிடுச்சு. ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் இருந்தது. எனக்கு வந்து இது டிப்பிக்கலாக இதோட பொட்டென்ஷியலை ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் நல்லாவே ஓட்டினேன். நான் ஓட்டின வரைக்கும் நல்லா பவராக ஓட்டினேன், நல்லாவே ஓட்டி பார்த்தேன். இதுலேருந்து எனக்கு வந்து அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ சிட்டிலையும் நான் எவ்வளோ வந்து இனிஷியல் நிறைய எடுக்கிறனோ, அதாவது சிட்டி யூசஸில் நிறைய பண்ணும்போது இனிஷியல் நம்ம அதிகமாக எடுக்கிறதா இருக்கட்டும், அண்ட் வந்து ஹைவேல நம்ம இனிஷியல் ஸ்டார்ட் எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் டயர் வந்து ட்ராக்ஷனில் நிறைய தேயும். அதனால தான் வந்து டயரோட லைஃப்பும் சீக்கிரமாக கம்மியாகிறதுக்கான ரீசன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிட்டியில் யூஸ் பண்ணும்போது நம்ம அதிகமான பிரேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுவும் வந்து இன்னொரு ரீசன் பிரேக் பேட் போனது. இந்த ரெண்டுமே போனதுக்கான ரீசன் இதுதான், அதுவும் சீக்கிரமாக போன ரீசன் இதுதான். ஆனால் இப்போ என்னன்னா, நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு நம்மளுக்கு உடனே வரும்போது அதை பேர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, நினச்ச உடனே எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் பண்ணுற அளவுக்கு. எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். நான் என்னோட மைண்ட் செட்டில் எனக்கு இவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கேன், இதை பற்றி எனக்கு அவ்வளோ நாலேஜ் இருந்தாலுமே நான் கெயின் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். அதுலேயே எனக்கு வந்து நான் நினச்சது வரைக்கும் என்னன்னா, ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் நமக்கு எப்படி இருந்தாலும் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் சின்ன சின்ன செலவு வைக்கும், இந்த வேர் அண்ட் டயர்ஸ்லாம் போகணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஓட்டின கேட்டகரி பார்த்தீங்கன்னா வெறும் 3 மந்த்ஸ் இவ்வளோ போனதுமே எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து இன்னைக்கு சூப்பர் பைக் வாங்கணும், எனக்கே நிறைய பேர் டிஎம் பண்ணுவாங்க, வாங்கிறதுக்கான லோன் ப்ராசஸ் என்ன, வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி வாங்கினீங்க, சூப்பர் வாங்கினது எவ்வளோ கஷ்டப்பட்டா வாங்கியிருக்கோம், அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு, ஏன்னா நம்மளோட சேவிங்ஸ் எல்லாமே அதில் போட்டுட்டு திருப்பி வந்து நமக்கு வித்தின் 3 மந்த்ஸ் மறுபடியும் அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வைக்கும் போது அது கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயமா இருந்தது. ஸோ அதனால தான் அதை வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நான் ரொம்பவே என்னை ரொம்ப வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இது மறுபடியும் ஒரு நம்ம கம்மியாக வச்சாலுமே ஆவரேஜாக 40,000 டயருக்கு வச்சாலுமே ஒரு 40,000 டயர் மாற்றணும், ஒரு 25,000 பிரேக் பேட்ச் மாற்றணும், அதுக்குள்ளேயே சர்வீஸ் காஸ்ட் இருக்குது. சர்வீஸ் சென்டரில் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் ஒரு 70-80, அதாவது ரொம்ப மினிமலாக நம்ம வச்சாலே அரௌண்ட் 2 lakhs, கண்டிப்பாக அரௌண்ட் 2 lakh 1 yearக்கு ஆகுது இதோடைய ஃபுல் செலவு பார்த்தீங்கன்னா. சர்வீஸோட சேர்த்து சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 2.5 lakhs வந்துடுது. ஸோ ஒரு 2.5 lakhs வந்து நீங்கள் இயர்லி வைக்கணும்னா அவ்வளோ பெரிய வசதிலாம் இல்லைப்பா. அதான் என்ன விஷயம்னா, எல்லாருக்குமே ஆசை தான் வண்டி வாங்குறது, ஓகேங்களா. எல்லாருக்குமே ஒரு நிறைய பேர் நாங்கள் பார்த்த நான் பெருசாக எனக்கு பைக்ஸை பற்றி தெரியாது. ஆனால் இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, இந்த வண்டி வாங்கணுன்றது நிறைய பேர், சின்ன சின்ன பசங்க முதல் கொண்டும் நிறைய பேரோட ட்ரீமாக இருக்குது இந்த பைக், ஓகேங்களா. ஸோ வண்டி வாங்கலாம், தப்பு இல்லை, அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கலாம். பட் ஒரு லைக் ஒரு ப்ரிகாஷனாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வண்டி வாங்கினதோட முடியாது எல்லாமே, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு விஷயம் வருது. ஸோ நம்ம எவ்வளோ இவர் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வேணால் யூடியூப் வீடியோ பாருங்கள், இது பாருங்கள், வண்டி ஸ்பீடாக போகிறத காட்டுவாங்க, வண்டி எப்படி சொல்கிறது, அதோட பர்ஃபார்மன்ஸை காட்டுவாங்க தவிர்த்து அதில் இருக்கிற ப்ரோஸ் எல்லாமே காட்டுறாங்க. ஆனால் அந்த கான்ஸ்
ஓகேங்களா? இப்ப நம்ம வந்துட்டு நல்ல ஒரு ஃபினான்ஷியலி பேக்ட் ஃபேமிலிலேருந்து வரோம்னா, நம்மளுக்கு அது வந்துட்டு பெரிய விஷயமா கிடையாது. பட் ஆனா இந்த பைக் வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ அ ட்ரீம் ஃபார் மெனி மிடில் கிளாஸ் பீப்பிள். எப்படியாச்சும் இந்த மாரி ஒரு லக்ஸரி பைக் வாங்கணும் அப்படின்றது இட்ஸ் அ ட்ரீம். அந்த பேசிஸ்ல வந்துட்டு பார்க்கும்போது வண்டி வாங்குறது மட்டும் கனவா வைக்காதீங்க. அதுக்கப்புறம் வர அந்த ஆஃப்டர் கேர், இந்த போஸ்ட் இருக்கு தெரியுமா? போஸ்ட் பீரியட் வண்டி வாங்குனதுக்கு அப்புறம் அது வந்துட்டு அவ்ளோ செலவு இருக்கு. இது எல்லாத்துக்குமே மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க வாங்குங்க. ரொம்ப ப்ரிகாஷியஸாக இருங்க. ஏன்னா நான் வந்து என்னை விட நான் ஓட்டுனதை விட நல்லாவே ஓட்டலாம், நிறைய ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம், இன்னும் அதிகமாக ட்ரை பண்ணலாம். இத்தனைக்கும் நான் பேர்ன் அவுட் எதுவுமே பண்ணது கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் வண்டி ஓட்டியே போன டயர். நான் வந்து பேர்ன் அவுட்ஸு பிரேக்கிங் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி நம்ம பேர்ன் அவுட் பண்ண யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி எதுவுமே நான் வண்டியில் பண்ணதே கிடையாது. வெறும் வண்டியை வந்து நம்ம ஸ்ட்ரீட்ஸில் ஓட்டி ஹைவேல ஓட்டி மட்டுமே போச்சு. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ப்ரிகாஷியஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் யார் வண்டி எடுத்தாலுமே ஆஹா நம்ம ஆசையை எடுத்துட்டு ஆனால் சும்மா நிற்க வச்சுட்டோம் வண்டி போயிடுச்சு. இது என் ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்கு. அதனால தான் வந்து நான் நிற்க வைக்கும் போது எனக்கு என்ன கஷ்டமாயிருச்சுன்னா, நான் ஃப்ரெண்டுக்கு ஆகும்போது பார்த்தேன், என்னடா நிற்க வைக்கிறவன் டயர் மாற்றிருக்கலாம், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறானேன்னு. ஸோ எனக்கு அதே தான் கொஷின், நானே எனக்கு கொஷின் பண்ணியிருக்கேன். அதே தான், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு ஒரு டயர் மாற்ற முடியல, ஒரு பிரேக் பேட் மாற்ற முடியலன்ற கான்செப்ட் இருக்கக்கூடாது. ஆனால் என்னன்னா அதுக்கு சீக்கிரமாக வந்துச்சு. நான் ஓட்டுனதுக்கு 3 months, இன்னும் பயங்கரமாக ஓட்டுறீங்க, வேற பர்பஸ் பண்ணுறீங்க, வேற எதனா வந்து விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக போகலாம். இதை விட அதிகமாக தந்தால் சூப்பர் தான். ஆனால் வந்து இதுவே நான் ரொம்ப கம்மியான ஒரு இதை விட கம்மியாக வந்து அப்போ யோசிச்சு பாருங்க. வெறும் வந்து நீங்கள் ஒரு 2000 3000 4000 டயர்ஸ் பிரேக் பேட்ச் மாற்றிட்டே இருக்கணும்னா நீங்கள் வந்து மினிமம் 2 டயர்ஸ் 2 செட்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 3-4 வாட்டி மாற்ற வேண்டியது வந்துடும். அந்த மாதிரிலாம் போச்சுன்னா உங்கள் எக்ஸ்பென்ஸ் எங்கேயோ போயிடும். ஸோ நீங்கள் வாங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. நான் வந்து எல்லோரும் கேட்டாங்க இதை வந்து நார்மலாக யூஸ் பண்ண முடியாதுன்னு. இது சொல்கிற மாதிரி ஹீட்டு அது எல்லாமே என்னால் பேர் பண்ண முடியுற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஹீட்லாம் இல்லை. ப்ளஸ் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் இன்னும் ரைடிங் கிட்ஸ் வாங்கவே இல்லை. நான் கிட்டு இல்லாமல் தான் ஓட்டுறேன். எனக்கு அந்த ஹீட்டெல்லாம் பெருசாக இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் சிட்டி யூஸ், ஹைவே யூஸ் எல்லாமே தான் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக ஒரு பைக் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணேன். சில பேர் சொல்லுவாங்க அப்யூஸ் பண்ணுற ஒரு வண்டியை, அப்படிலாம் இல்லை. நான் ஆசைப்பட்டு வாங்கின வண்டி, நான் ஆசைப்படுற மாதிரி ஓட்டணும்னு நினச்சி வாங்கின வண்டி, நான் ஆசைப்படுற மாதிரி ஓட்டுறேன். நான் ஒன்றும் வந்து வண்டியை வந்து அப்யூஸ் பண்ணுறேன். இந்த வண்டிலாம் வந்து ஹைவே மென்ட் ஃபார் ஹைவே. ஓகே, இது மென்ட் ஃபார் ஹைவே கூட இல்லை, இது மென்ட் ஃபார் ரேஸ். ரோடுக்கு கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா எல்லாம் ரேஸுக்கு மட்டும் தான் ஓட்டணும், ட்ராக்ல மட்டும் தான் ஓட்டணும், ரோடுக்கே ஓட்டக்கூடாது. ரோடு லீகல் சொல்லி கொடுக்குறாங்க தான், ஆனால் அது ரோடுக்காக அதுவும் இந்தியன் ரோட்ஸுக்காக நான் வண்டியே கிடையாது அப்படி பார்த்தா. ஸோ அதனால் அதை யாருமே பேசவே கூடாது. ஸோ இதை நான் வாங்கினது, நான் எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படி யூஸ் பண்ணுறேன். அந்த யூசேஜில் இவ்வளோ வேரண்டேர் ஆகுது, அது ஒரு அவேர்னஸாக இருக்கணும் தான். ஸோ அது ஏன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து ஒரு சோதனை ஆச்சுன்றதுனா, ஸோ லைக் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரி தான் எல்லாருமே அதுக்கான ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. அதாவது இதில் ரைடு போகலாம் அந்த மாதிரிலாம் ஒரு பிளான்ஸ் இருந்தது. ஆனால் வந்து எல்லாமே சொதப்புற மாதிரி வேலண்டைன்ஸ் டேல தான் நம்ம வந்து வண்டியை போய் ரெடி பண்ணவே போகிறோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து இது ஒரு சோதனையாக போய் முடிஞ்சிருச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சப்போஸ் நீங்கள் இந்த வண்டி வாங்குறீங்க, டயர் மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சைட்லேருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். லைக் இப்போ இவரோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு டயரை பற்றி அவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு வாங்குறதுக்கு முன்னாடி. ஏன்னா இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இது ஒன்றும் 10,000 15,000 கிடையாது. இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 மினிமம் 50,000 அட்லீஸ்ட் ஆகுது டயருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ட்ரை டு இன்வெஸ்டிகேட். நிறைய வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ண பாருங்க. நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போறீங்க, ஸோ நீங்கள் வாங்குற டயர் வந்துட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுமா, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு இப்போ இவங்க சொன்னாங்க நம்ம அது வாங்கிடலாம், அவங்க சொன்னாங்க இது நம்ம வாங்கிடலாம், பழைய டயர் அந்த மாதிரிலாம் பார்க்காம லைக் ப்ராப்பரா அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு வாங்க. அதுதான் ஒரு மெயின் ரீசன் எங்களுக்குமே அது டிலே ஆறதால. இப்போ வாங்குற மாதிரி இருந்தால் நிறைய பேர் சொன்ன சஜஷன்ஸ்லேயே நம்ம வாங்கிட்டு போயிடலாம். பட் ஆனால் நாளைக்கு மறுபடியும் இது ஒரு 3000 இப்போனா அட்லீஸ்ட் 3,300 போய் இது இதாச்சு, நாளைக்கு வந்துட்டு 3,000 வந்துட்டு இது போய் டயர் வந்துட்டு இதாயிடுச்சுன்னா மறுபடியும் நம்மளுக்கு ஸ்பெண்டிங்ல. ஸோ நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு நான் ரிசர்ச் பண்ண வரைக்குமே நானும் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஆக்சுவலாக நான் இப்போ ஸ்டார்ட்லி சொல்லியிருப்பேன் டயர்ஸ் பற்றி. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டயர் வாங்கிட்ட பிறகு டயர் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன டயர்ஸ், எதனால் இதுக்கு போனேன், நான் ஏன் வந்து அதை பற்றின கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேதர் பண்ண டீட்டெயில்ஸும் அந்த டயர் பற்றின விஷயம் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக டயர் வாங்கிட்டு நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன்.
அண்ட் இப்போதைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னால் பேடாக் கூட போட முடியல. ஏன்னா பேடாக் சைடில் நிற்க வச்சிருக்கேன். ட்ரை பண்ண சுத்தம் முடியல, ஏன்னா ஃப்ளாட் ஆயிடுச்சு ஃபுல்லாக டயர். ஸோ இந்த வண்டியோட ஃபுல் வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ண முடியல. ஏன்னா பேடாக் போடுறதுக்கு ஒரு ப்ரெஷர் வேணும். ஸோ டயர் கொஞ்சம் அதாவது கிரவுண்ட் லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே இருந்தால் தான் நம்மளால் அழுத்த முடியும். ஸோ ஃபுல்லாக ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஃப்ளாட் ஆனதுனால என்னால் போடவே முடியல. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேடாக் போடுற அந்த மெயின்டெனன்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுலேயே வந்து பேடாக் போட கஷ்டப்பட அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு எப்படி போடலான்றது. அண்ட் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து பேடாக் போட ட்ரை பண்ணும்போது எனக்கு ஃப்ளாட் ஆனதுலேயே என்னால் ப்ரெஷர் பண்ண முடியல. என்ன சொல்கிறது, அந்த ஸ்பூல்ஸ் வந்து வெளியில் வந்துடுது. அண்ட் வந்து நான் போட்டிருக்க ஸ்பூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ கிராஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற 66 பிஹெச்பி பிராண்டோடைய பேடாக் வந்து அதோடைய ஸ்பூல் அந்த ஹோல்டர் வந்து கரெக்டாக நம்மளோட ஸ்பூல்ஸில் வந்து உட்கார மாட்டுது. கொஞ்சம் மேலே தான் இருக்குது, ஃபுல்லாக உட்கார மாட்டுது. ஆனால் ஒன்ஸ் போட்டுட்டா கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கும், விழாது. ஆனால் வந்து அது போய் லாக் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நம்ம ஸ்பூல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால. ஸோ வந்து இதில் போட்டு நம்மளால் பேடாக்கு போட முடியல சுத்தமாக. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஓரமாக வச்சுட்டு நம்ம ஸ்டாண்ட்லேயே பேசிடலாம். ஏன்னா வந்து நான் வீலை சுற்றி காட்டலான்னு பார்த்தேன் என்ன ஆயிருக்குன்றத. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு டேமேஜ் ஆகி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு ஃபுல்லாக வந்துருச்சு. அந்த த்ரெட்டு வந்து நான் சொன்னல, என் ரைட் முடிச்சுட்டு அந்த ஊர்லேருந்து நான் திரும்பி வர வரைக்குமே வந்து இந்த த்ரெட்டு இருந்தது. அதுலேயே தான் வந்தது. வேறு வழி இல்லை நமக்கு. நின்றுச்சுன்னா ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் டோ பண்ணிக்கலாம். ஆனால் அது வரைக்கும் ஓடுது. ஆனால் அந்த த்ரெட்டும் வந்து நம்ம ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது, நம்ம ஸ்பீடாக ஓட்டக்கூடாது. இன்னொரு விஷயம், அது ஓட்ட அந்த த்ரெட்டு வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டிங் வெளியில் வந்து திருப்பி நம்ம மட்கார்டில் அடித்து மட்கார்டு நம்மளுடைய டெயில் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதனால் ஸ்லோவாக பார்த்து ஓடிட்டே வந்து எப்படியோ ஒரு வழியாக வந்து நிறுத்திட்டேன். அண்ட் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகி என்னால் தள்ளக்கூட முடியல. இப்போ கூட நான் என்னுடைய அந்த கவர் அந்த டென்ட்டு உள்ளேருந்து வெளியில் எடுத்து வந்து நிறுத்துறதுக்கே நான் ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச்லேயே தான் ஸ்லோவாக மூவ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினேன். ஏன்னா நம்மளால் வெயிட்டும் போட முடியாது, உட்காந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அலாய் பெண்ட் ஆயிரும். ஸோ அலாய் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தா நம்ம ரொம்ப பார்த்து தான் பார்த்து தான் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இவர் கால் பண்ணி டயர் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு மைண்டில் ஃபஸ்ட் வந்து ஐயோ அலாய்களே பெண்ட் ஆகிட போகுது, ஏன்னா டயர் மாற்றணும், அதுக்கு அலாய்க்கு வேலை ஏதாச்சும்னா அதுக்கு வேற மாற்றணும். அதாவது இந்த வண்டி வந்துட்டு ஓட்டும் போது செமையாக இருக்குது. பின்னாடி உட்காந்துட்டு போகும்போது இந்த வண்டியில் அதெல்லாம் செம ஃபீல், சொல்லவே முடியல. ஆனால் செலவுன்னு மட்டும் வரும்போது வந்துட்டு தெரியுமா, செம்ம செலவாக இருக்கு, முடியல, எரியுது வயிறு அந்த மாதிரி. என்ன அது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு 20,000 50,000லாம் சேர்த்து வைக்கிறது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேர்த்து வைப்போம். இட்ஸ் a பிக் அமௌண்ட், கரெக்டாக. நான் 4000-5000 பெருசு தான், பட் அது வந்துட்டு ரொம்ப பெருசு. அதை வந்துட்டு ஒரு செகண்டில் எடுத்து கொடுக்குறது. எல்லாரும் கேட்குறது வந்து டயருக்கு அவ்வளோ காசானா, ஆமாம் அவ்வளோ காசு தான், இந்த வண்டிக்கு அந்த அவ்வளோ காசு தான். நான் ஒரு பீரியடில் வந்து என்னோட 390 எல்லாம் வந்து அந்த 50-60,000 ஃபுல் இன்ஜின் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு டயர் மட்டுமே அவ்வளோ ரேட்டுக்கு வாங்குறேன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். அண்ட் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் மெயினாக சொல்கிறது. ஏன்னா வந்து நிறைய யோசிக்கலாம், 4 கார் டயர் கூட இவ்வளோ வராதுன்னா ஆமாம் கண்டிப்பாக வராது தான், இது அதிகமாக இருக்குது. இது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வண்டி அதுக்கு நீங்கள் வந்துட்டு பேசாமல் ஒரு கார் வாங்கியிருக்கலாம், 4 பேர் போகிற மாதிரி. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான், பட் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு வண்டி பிடிக்குமே, இது வண்டி வாங்கணுமே, லைக் ஒரு ட்ரீம் பைக் மாதிரி ஒரு விஷயம் நம்ம வச்சுருக்கோம், அதுன்றதால வாங்கியாச்சு. அண்ட் ஓகே, இதுக்கப்புறம் அதுக்காக பண்ணி தான் ஆகணும், அது பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யோசிங்க. லைக் உங்களால் அதெல்லாம் பேர் பண்ண முடியும் அப்படின்னா வாங்குங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கான ஏற்ற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுவோன்னா, ஒரு லிட்டர் கிளாஸ் சூப்பர் ஸ்போர்ட் இல்லை நேக்கடு ஏதோ ஒன்று. ஆனால் நீங்கள் லிட்டர் கிளாஸ் சூப்பர் ஸ்போர்ட்டில் போகும்போது இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். அதனால தான் இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். வேற எதாவது சொல்லணுமா? சொல்கிற அளவுக்கு மனசு இல்லைங்க, ரொம்ப வலிக்குது. என்னதான் இருந்தாலும் வண்டியோட தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அது நீ அங்கே சொல்லக்கூடாது, என்ன பார்த்துட்டு சொல்லணும். ஓகே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இப்படியாடா சொல்லுவ? சரி ஓகே, ஹாப்பி ரொமான்டிக்கா சொல்லணும். அதெல்லாம் ரோசா பூ கொடுத்து முட்டி போட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ.